அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 3 முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிற தொகுதி வேதாரண்யம். அப்பகுதி வாழ் வாக்காளர் பெருமக்களின் பேரன்பையும் பேராதரவையும் பெற்றிருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீதும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீதும் இன்றைக்கு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் வாழ்கிற பகுதி வேதாரண்யம் தொகுதி. அதோடு இன்றைக்கு எங்களுடைய கூட்டணியில் இணைந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது மக்கள் அபரிமிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது 2 விஷயம். மண்ணை காக்க மத்திய அரசு வலுவாக வேண்டும், மக்களை காக்க மாநில அரசு வலுவாக இருக்க வேண்டும். இதுதான் நாட்டுக்கு தேவை. அந்த தேவையில் மண்ணை காக்கிற மத்திய அரசு என்பது சரியான அரசு தான், சரியான பிரதமர் தான், உலகம் பாராட்டுகிற பிரதமர் தான், தலைவர் தான் என்று சொல்லுகிற இடத்திற்கு பிஜேபி இருக்கிறது. மக்களை காக்க மாநில அரசு என்று சொல்வது கடந்த 4 ஆண்டுகளில் எடப்பாடியார் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஜல்லிக்கட்டுவாக இருந்தாலும் சரி, அது டெல்டா மாவட்டத்தில் ONGC புறப்பணம் போடுகிற பணியாக இருந்தாலும் சரி, எரிவாயு எடுக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இங்கே டெல்டா மாவட்டத்தினுடைய வெள்ளமாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மக்களை காக்கிற அரசு எடப்பாடியாருடைய அரசு தான். அந்த அரசு மீண்டும் வேண்டும் என்பதிலே மக்கள் அழுத்தமான நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே வேதாரண்யம் மட்டுமல்ல, 234 தொகுதியுமே எடப்பாடியாரின் வசம் வரும். விலைவாசி ஏற்றம் என்பது விஷம் போல் ஏறியிருக்கிறது என்று சொல்வார்கள், விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் எந்த காரணமும் இல்லை. ஒரு நாட்டில் போர் நடந்தால் அவசரகால பிரகடனம் அறிமுகப்படுத்தினால் அங்கே விலைவாசி உயரும். கடும் புயல் அடித்தால், மோசமான வறட்சி ஏற்பட்டால், தாளாத வெள்ளம் ஏற்பட்டால், இயற்கை பேரிடர் ஏற்பட்டால் விலைவாசி ஏறும். இதுதான் இயற்கை நாம் பார்த்திருப்பது.